நிச்சயமா ஒரிஜினலா பரிதாபப்படுறவங்களும் இருக்காங்க. நமக்கு பின்னாடி வேற விதமா பேசுறவங்களும் இருக்காங்க. ஆனா நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், சங்கடங்கள் இது எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சொல்லி பாருங்க. கண்டிப்பா அதுல ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமா தெரியும். இந்த பாடல்ல உள்ள ஒவ்வொரு வரிகளையும் பாருங்க. ம். சங்கடம் தீர்த்திட சமரது செய்தனல் சக்தி எனும் மாயே. இந்த சங்கடங்களை எல்லாம் அப்படியே நமக்கு தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த பாடலுடைய தலைப்பே நான் என்ன சொன்னேன், துக்க நிவாரணம்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பாடல்களுடைய கடைசி வரியையும் பாருங்க. ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. அப்ப நமக்கு ஒரு துக்கம், கவலை, கஷ்டம், சங்கடம் எதா இருந்தாலும் அதை நம்ம இந்த பாடல் சொல்லும் போதுல அந்த துக்க நிவாரணியா செயல்பட்டு நமக்கு வலி நிவாரணி, நமக்கு ரொம்ப தலைவலிக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வலி நிவாரணி அப்படின்னு சொல்லிட்டு விக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி இது வந்து துக்க நிவாரணம் இந்த பாடல். நீங்கள் இதை வந்து பாடல் புக்கு கிடச்சிச்சின்னா வாங்கி பாராயணம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பாடல் வரிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதைப்படி நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் படிப்படியாக அப்படியே கதிரவனை கண்ட பனி போல விளைகிறோம். பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய். அதே மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஒரு நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா கூட அதோட பலனை பல்மடங்காக பெருக்கி கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் நம்ம துர்க்கை அம்மன். கருணையே காட்டி கவலைகள் தீர்ப்பவளே. நம்ம மீது கருணை வைக்கிறது கடவுளை தவிர வேற யாருமே இல்லைங்க. எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் உண்மையாக தான் பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் அப்படி கிடையாது. நமக்கு உண்மையான கருணையின் வடிவமாக திகழ்கிற அந்த கடவுள் நமக்கு நிவாரணம் கொடுப்பாங்க எல்லா விதத்திலையும். இடர் தரும் தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய். நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குற கவலை நமக்கு இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த தாயே நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நீங்கள் உண்மையா நீங்கள் வந்து கோயிலுக்கு போகும்போது நிறைய பழம், பூக்கள், இன்னும் அபிஷேகத்துக்கு எத்தனையோ விதமாக நம்ம நிறைய அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு போகிறோம். ஆனால் அது எதையுமே நம்ம கடவுள் நமக்கு எதிர்பார்க்கல நம்மக்கிட்ட இருந்து. ஏன்னா கடவுளுக்கு இல்லாததான் அவங்கள்ட்ட ஏற்கனவே நிறையவே இருக்குது. நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது எல்லாம் ஒன்றே ஒன்று தான், முழு நம்பிக்கையோட முழு மனதோட உண்மையாக வணங்கி தெய்வத்தை வணங்கி நம்ம அப்படி வணங்கும் போதுலேயே நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுக்கும். அதை தாங்க அந்த கடவுள் எதிர்பார்க்குறாரு. ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கவலைகள் கஷ்டங்கள்லாம் காணாமல் போயிடுங்க. வேறு யார்கிட்டையும் போய் சொன்னி நீங்கள் ரொம்ப உங்களுடைய ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட நீங்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது சொல்லுவீங்க. அவங்க வேணும்னா உங்களுக்கு 2 வார்த்தை ஆறுதலாம் சொல்லுவாங்க. வேறு என்ன அவங்களால செஞ்சிட முடியும்? அதையே கடவுள்கிட்ட சொல்லி பாருங்க, கண்டிப்பாக நமக்கு நிவாரணம் கிடைக்குங்க. அதுக்காக தான் பெரியவங்க நமக்கு துக்க நிவாரணம்னே இந்த பாடலை வச்சுருக்காங்க. படர்தரும் இருளில் பருதியாய் வந்து பல்வினை ஊத்திடுவாய். நம்ம அப்படியே இருட்டில் இருக்கோம், எங்கே எந்த திசை பக்கம் போகிறதுனே தெரியல, இனி என்ன செய்ய போகிறோன்னே தெரியல. அப்போ நமக்கு ஒரு ஒளி தெரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்மளுடைய பல்வினைகளையும் ஓட்டிட பருதியாய் அந்த சூரியனை போல வந்துடுவாங்க. அடுத்து ராகு காலத்தில் பாட வேண்டிய ஒரு பாடல் இருக்குது, துக்க பாட்டு தான் இதுவும். அதையும் பாடுறேன், கேளுங்க. வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள், வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள், தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள், தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்க்கையே, தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே, தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே,
உலகை ஈன்றவள் துர்கா உமையுமானவள்